வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அதிசாரி குரு பயிற்சியினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கடக ராசியில உச்சம் பெறாரு. அதாவது உங்க ராசிக்கு விரய குருவா உச்சம் பெற குரு வரப்போறாரு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி அஷ்டம சனியோட தாக்கம் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. சிம்ம ராசி எப்பவுமே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்ப இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டம் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள் வரும். இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இந்த சிம்ம ராசிக்கு அதிசார குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல அந்த விரய குரு உச்சம் பெற்ற குரு பார்த்தீங்கன்னா விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், அதை லாபம் எடுக்கிறோம். அந்த லாபம் தேவையில்லாத விரயங்களுக்கு போறதுக்கு பதிலாக சுப விரயமாக மாற்றுவார். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா சம்பாரித்து தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள், அகல்கால் வச்சிருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இந்த 12ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், மற்றவங்களுக்கெல்லாம் முன்னாடி நின்று போய் சரி பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாத சூழ்நிலை உருவாயிருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் எடுத்து கையில் வச்சிருப்பீங்க. அந்த லாபம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன கசப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்குங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்கள் தைரியத்தோட துணிஞ்சு இறங்கி நீங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல குரு வரும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசையா சொத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அசையா சொத்துல எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் யாருக்காவது திருமண ஏஜ் இருந்ததுன்னா திருமணம் பண்ணுறது, இது மாதிரி சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பலன்கள் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம். இதெல்லாம் வாகன அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, சப்போர்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்தாலும், ஆனால் லேட் ஆனாலும் கண்டிப்பாக அது நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம் சனியில் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள்ல ரொம்ப பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் தொழிலில் நீங்கள் ஒரு ஜாப் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, நிறைய பேர் அமௌண்ட்டு கட்டியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாமே கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். நீங்கள் தொழிலுக்கு பணம் கட்டியிருந்தா கூட அது நல்ல வேலைங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூருக்கு போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு விசா இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பாக இது அமையும். அதனால் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. வெளிநாட்டிலிருந்து முன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு மாற்றங்கள், ஊர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இது அமைப்பதற்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் இது அமையுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நிதானமோட செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகன யோகா அமைப்புகள்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப அகல்கால் வைக்காதீங்க. கடன் வாங்கி இது வாங்கி அது கொடுக்கலாம், அது வாங்கி அது கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விடிவாளுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மராசி பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அடிக்கடிக்கு உடல் உபாதைகளை கொடுத்துருக்குங்க. ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஒரு 5 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த
அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு, அவங்களோட அரவணைப்பு கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிகழ் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து உறவினரில் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையினால பண்ண தப்புக்கு அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. விலகி போன சொந்த பந்தங்கள், விலகி போன உறவுகள் இதெல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறனால சூழ்ந்து எப்பவுமே வந்து ஒரு எதிரிகள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. மறைமுகமான விஷயங்கள்ல மறைமுகமான பிரச்சனைகள் யார் நீங்கள் சில டயத்தில் வந்து நல்லவங்க சொல்லி நீங்கள் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏமாத்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு பயிற்சியாகவும் இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பாக நிகழும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இரவு நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துப்பாங்க. வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவங்க யாரை நம்பி நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ண வேண்டாங்க. அதே மாதிரி தான தருமங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் வந்து ப ப அஷ்டம சனி நடந்தாலுமே கூட அந்த குரு உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் தான தருமங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இரட்டிப்பு பலனுங்க உங்களுக்கு வந்து ஒரு பலனுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வனோட வழிபாடுகள் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த குருமார்கள் உங்களுடைய குருமார்கள் நல்ல வழிபாடுகளை பண்ணுங்கள். இஷ்ட தெய்வங்களை வழிபாடுகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, எது பண்ணாலும் எது தொட்டாலும் நமக்கு பிரச்சனையாக தான் வந்தது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சி இந்த ஒரு மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதே மாதிரி கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா கடன் வாங்குனீங்கன்னா மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்க தான் பார்க்குமே தவிர கடன் கட்டுறதுக்கு விடாதுங்க. புதிய வட்டி கட்டுறதுக்கு கூட புதிய கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க. நீங்கள் வாங்கல அப்படின்னா கூட நீங்கள் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க. அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புத பலனும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அதிகமாக தேவையே இல்லைங்க. துணிஞ்சு இறங்கி நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவ் இருக்கா இல்லை நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதனுடைய பார்த்து அதனோட விளக்கங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அமையும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.